மரங்கள் துளிர்க்கின்ற மாசத்திங்களில் சிவமும் செந்தமிழும் மணக்கும் குண்டத்தூரில் சிவத்துண்டு செய்வதற்காக தன்னை தத்தம் செய்த 63 நாயன்மார்களின் வரலாற்றை எழுதிய தெய்வச் சேக்கிழார் பிறந்த மண்ணில் தமிழக வெற்றிக் கழக கூட்டத்திற்கு தலைமை தாங்கியிருக்கின்ற மாவட்ட கழகத்தின் மதிப்பிற்குரிய செயலாளர், விண்மறைக்கும் கோபுரங்களும் வினை மறைக்கும் கோவில்களும் சூழ்ந்த காஞ்சி மாவட்ட கழகத்தின் செயலாளர், நாளை என் அரசு அமையுமானால் அதிலே SPK தென்னரசு பங்கு அதிகமாக இருக்கும் என்று தளபதி நம்புகிற மாவட்ட கழகத்தின் செயலாளர் SPK தென்னரசு அவர்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து இசைத்திருக்கின்ற மகளிரணி துணை அமைப்பாளர் தங்கை மணிமேகலை அவர்களே, உறுதிமொழி வாசித்திருக்கின்ற தங்கை புனிதவதி அவர்களே, குன்றத்தூர் வடக்கு நகர செயலாளர் வரவேற்புரை வழங்கிய பிரேம் ஆனந்த் அவர்களே, நிர்வாகிகளின் சார்பில் உரையாற்றி அமர்ந்திருக்கிற இளைஞரணியை இயக்குகின்ற இந்த தம்பி அருண்குமார் அவர்கள், பாட்டும் பேச்சுமாக தன்னுடைய பேச்சை வடிவமைத்துக் கொண்ட தலைமை கழகத்தின் பொலிவாளர் ஆரியூர் சகோதரி தேவகி அவர்களே, ஊடக ஒருங்கிணைப்பாளர் விசில் ஊதி எவன் செவியோ கிளியப் போகிறது என்கிற அளவிற்கு இங்கே ஒரு பரபரப்பை பற்ற வைத்திருக்கிற என் பாசத்திற்குரிய தம்பி TVK ரமேஷ் அவர்கள், கழகத்தின் துணை பொதுச் செயலாளரும் செய்தி தொடர்பணி பொறுப்பாளரும், தளபதி எள்ளென்றால் எண்ணெய் கொண்டு வருகிறவன், தளபதி மலர் என்றால் மாலை கொண்டு வருகிறவன், தளபதி கட்டிவா என்றால் வெட்டிவா என்றால் கட்டி வருகிறவன், தளபதி தேன் என்றால் தித்திப்பு கொண்டு வருகிறவன், அவன்தான் எங்கள் ராஜமோகன் என்று கழக தொண்டர்கள் ஆராதிக்கிற என் ஆருயிர் நண்பர் ராஜமோகன் அவர்களே, நன்றியுரை ஆற்ற காத்திருக்கின்ற சுமதி அவர்களே, முத்து தமிழில் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிற தம்பி பிரபின் அவர்களே, கண்ணு கட்டிய தூரம் வரையிலும் தேனிடையில் தேனீக்கள் திரண்டிருப்பது மாதிரி திரண்டிருக்கிற மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற காலத்தால் சீலத்தால் முத்த பெரியோர்கள், பால் நினைந்தூட்டுகிற என் பரிவுள்ள தாய்மார்கள், வரலாற்று மாற்றத்திற்கு அடையாளமாக விளங்குகிற வாலிப தம்பிகளே, மாற்றான் தோட்டத்தில் மணக்கும் மல்லிகைகளே, கற்றறிந்த சான்றோர்களே, கட்சிக்கு அப்பாற்பட்ட நெடுநிலையாளர்களே, ஜனநாயகத்திற்கு உப்பாகவும் சர்க்கரையாகவும் இருக்கின்ற ஏடுகளின் ஊடகங்களின் பெருமைக்குரிய நிருபர்களே, அச்சு பிசகாமல் எங்கள் பேச்சை ஒற்றெடுக்க வந்திருக்கிற அரசின் ஒற்றர்களே, கூட்டத்திற்கு அனுமதியும் பாதுகாப்பும் வழங்கிக் கொண்டிருக்கின்ற
காவல்துறையை சார்ந்த என் மதிப்பிற்குரிய அதிகாரிகளே, எல்லாவற்றிற்கும் மேலாக அடக்க முடியாத கடல் அலையின் பெருமுழக்கம், விலக்க முடியாத விரிவானம், எங்கள் உடலில் இயக்குகிற நல்லுயிர், தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கும் என் செல்வ தம்பிகளே, நீண்ட இடைவெளிக்கு பிறகு நாஞ்சில் சம்பத் குன்றத்தூர் வந்திருக்கிறேன். குன்றத்தூர் கோவிலின் கோபுர நிழலில் இருக்கிறேன். மாவட்ட செயலாளர் என்னை மேடைக்கு அழைத்து வருகிற பொழுது மேடையை பார்த்தே நான் பரவசமாகிவிட்டேன். நான் மேடைக்கு வரும் பொழுதே முதலிரவை சந்திக்கப் போகிற மாப்பிள்ளையினுடைய உற்சாகத்தோடு வந்தேன். மேடையை பார்க்கிறேன். சொல்வார்கள், திருவாரூர் தேரழகு, திருவிடை மருதூர் திருவிழகு, சூடிக் கொடுத்த சுடற்குடியாள் ஆண்டாளின் வில்லிபுத்தூர் கோபுரமழகு, திருவரங்கம் கொடையழகு, ராமேஸ்வரம் கோவில் பிரகாரம் அழகு, மன்னார்குடி மதிலழகு, குன்றத்தூர் தாவேக்கா மேடை அதைவிட அழகென்கிற வகையில் ஒரு எழிலார்ந்த மேடையில் உரையாற்றுவதற்கு உங்கள் முன்னால் நிற்கிறேன். பேசுவதற்கான செய்திகள் எனக்கு நிறைய இருக்கின்றன. காலம் அனுமதிக்காது என்பதை நான் உணர்ந்து கொள்கிறேன். தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கி 2 ஆண்டுகள் முடிந்து 3வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது. 75 ஆண்டு கால பாரம்பரியம் உள்ள திமுகவை வீழ்த்த முடியுமா என்று சில சாட்சி இல்லாமல் பிறந்த பயல்கள் எல்லாம் சத்தம் போட்டு பேசுகிறார். சிட்டுக்குருவிகள் வல்லூர்களை வெல்லும் என்றான் அல்லாமா இக்பால். வெட்டிக்கிழகள் யானைகளை வீழ்த்து வென்றான் வியட்நாம் விடுதலை போரை முன்னெடுத்த தலைவன் ஹோசிமின். நாங்கள் சிட்டுக்குருவிகள். நாங்கள் திமுக என்கிற வல்லூரை வீழ்த்தியே தீருவோம். நாங்கள் வெட்டுக்கிளிகள். திமுக என்கிற வல்லூரை வீழ்த்துவதற்கு பிறந்தவர்கள். ஒரு மாற்று அரசியலை முன்னெடுத்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு காணாமல் போய்விட்டார்கள். அந்த கட்சிகள் கல்லறைக்குள் போய்விட்டன. ஆனால் ஒரு மாற்று அரசியலுக்கு முகம் தந்து தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கி இந்த கட்சியில் இளையவர்கள் தான் இருக்கிறார்கள், வேறு யார் அங்கே இருக்கிறார்கள் என்று கேட்கிறார்கள். எல்லாம் சின்னவர்கள் என்கிறார்கள். சின்னவன் தான் 3 வயது குழந்தை ஞானசம்பந்த பெருமாள். அவன்தான் தோளுடைய செவியின் விடையேறி ஒரு தூவன் மதிசூடி என்று பாடினான். 18,000 சிங்களவர்களை கைது செய்து கொண்டு வந்து காவிரிக்கு குறுக்கே கல்லணை கட்டிய கரிகால் பெருவிழத்தான் சின்ன வயதில் தான் ஒரு நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கக்கூடிய நீதிபதியாக உட்கார்ந்திருந்தான். என் பெருமைக்குரியவர்களே, எங்களை சின்னவர்கள் என்று சிறுமைப்படுத்துகிறீர்கள். விக்கிரவாண்டி முதல் பொதுக்கூட்டத்திலே எங்கள் தளபதி சொன்னார், நகுத கிணறை நாடு கூறினார். ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியனை சின்னவன் என்று எதிரிகள் இந்த நாட்டில் சிறுமைப்படுத்தி அன்றைக்கு பேசிய பொழுது நான் வெல்வேன் என்று அன்றைக்கு ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் அன்றைக்கு சொன்னான். நான் வெல்லாமல் போனால் மாங்குடி மருதனை தலைவனாக கொண்ட புலவர் கூட்டம் பாடாது ஒளியிட்டும் அன்றைக்கு நெடுஞ்செழியன் வஞ்சினம் உரைத்தான். ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியனும் காவிரிக்கு குறுக்கே கல்லணை கிட்டி நீத்திருந்த பொழுது இதோ வருகிறேன் என்று வந்திருக்கிறார் எங்கள் தளபதி விஜய். அவர் செல்லும் இடமெல்லாம் கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம், கரை காணாத உற்சாகத்தோடு இளைஞர்களின் கூட்டம், தாய்மார்களின் கூட்டம். இப்படி ஒரு கூட்டத்தை சமீபகால தமிழக வரலாற்றில் நாஞ்சில் சம்பத் மேடைக்கு பேச வந்ததற்கு பிறகு நான் பார்க்கவில்லை. பெரிய கூட்டங்களில் நான் பேசியவனும்
பெரிய கூட்டங்களில் பங்கெடுத்துக் கொண்டவன். ஆனால் எங்கள் தளபதிக்கு வருகிற கூட்டம் தமிழ்நாட்டின் வரலாற்றில் மட்டுமல்ல, இந்திய அரசியல் வரலாற்றில் எந்த தலைவருக்கு கூட நடக்கிற கூட்டம். நான் தலைவருடைய பராக்கிரமத்தை, அவருடைய துணிச்சலை, அவருடைய பேராண்மையை நான் பாராட்டுகிறேன். ஒரே நேரத்தில் ஒரு தலைவன் ஒன்றிய அரசையும் மாநில அரசையும் ரெண்டு வல்லாதிக்கங்களை எதிர்க்கிற துணிச்சல் இந்திய அரசியலில் எங்கள் தலைவர் விஜய் அவர்களுக்கு மட்டுமே இருக்கிறது. எங்கள் தலைவர் சொன்னார், விக்கிரவாண்டி கூட்டத்தில் சொன்னார், ஒரு பொலிட்டிக்கல் பாம்பு நான் போட போகிறேன் என்று. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று எங்கள் தலைவர் அறிவித்தார். பல கட்சிகளினுடைய அஸ்திவாரம் அன்றைக்கு ஆடத் தொடங்கிவிட்டது. இன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்குள் ஒரு கலகம் மூண்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் நான் பெரிதும் மதிக்கின்ற தொல் திருமாவளவன் காங்கிரஸோடு இன்றைக்கு கைகோர்த்து விட்டார் என்று காலை செய்தி வருகிறது. குண்டத்தூரில் இருந்து வெள்ளம் போல் திரண்டிருக்கிற வாக்காளர்களுக்கு சொல்லுகிறேன், விஜய் தனித்து விடப்பட்டிருக்கிறார் என்று பல பேர் பித்தம் பிடித்தவனை மாறி பேசிக் கொண்டிருக்கிறான். தனித்து விடப்படவில்லை. எங்களோடு தேசிய கட்சியும் வரும், மாநில கட்சிகள் வரும். எங்கள் தலைவர் தனியாக அல்ல, ஆட்பெரும் சேவையோடு களத்துக்கு வருவார். திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற குடும்ப அரசியல் எங்கள் தலைவர் சொன்னார். என்ன சொன்னார்? ஒருவர் தொடங்கிய கட்சியிலே நீங்கள் உட்கார்ந்து இன்றைக்கு பயணிக்கிறீர்கள். அது எடப்பாடி பழனிசாமி ஆனாலும் சரி, ஸ்டாலின் ஆனாலும் சரி. திமுக என்பது ஸ்டாலின் தொடங்கிய கட்சி அல்ல. எடப்பாடி அதிமுக என்பது எடப்பாடி பழனிசாமி தொடங்கிய கட்சி அல்ல. நீங்கள் ஒருவர் தொடங்கிய கட்சியில் பயணிக்கிறீர்கள். ஆனால் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு கட்சியை தொடங்கி 2 ஆண்டு காலத்தில் அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் என்ற நம்பிக்கையை பெற்றிருக்கிற வல்லமை உள்ள கட்சி தமிழக வெற்றிக் கழகம். 1949 ஒரு மழை நாளில் ராவின்சன் நந்தவரத்தில் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார்கள். 1967 அண்ணா ஆட்சிக்கு வந்தார். எம் அண்ணா இதயம் அண்ணா என்று கலைஞர் எழுதிய அண்ணாவிற்கான புகழ் அஞ்சலியில் கலைஞர் அழகாக குறிப்பிட்டார். பதுங்கி பாயும் வேங்கை என 18 ஆண்டில் பாராள வந்த கதை பாரறியுமா ஏடறியுமா என்று கலைஞர் கேட்டார். 18 ஆண்டுகள் ஆயிற்று. அறிஞர் அண்ணாவுக்கு ஆட்சி அமைக்க 72 கட்சி தொடங்கிய மக்கள் கழகம் எம்ஜிஆருக்கு ஆட்சி அமைக்க 5 ஆண்டு காலம் ஆயிற்று. 77 ஆட்சி அமைத்தார். ஆனால் 2 வருடத்தில் கட்சியை வளர்த்தெடுத்து 3வது ஆண்டில் ஆட்சி அமைக்கப் போகிறது என்றால் இந்திய அரசியல் வரலாற்றில் தளபதி விஜய் மட்டும் அதறுகிறார், அதிர்ச்சியில் உறைந்திருக்கிறார். இந்த கூட்டத்தை கண்டவர்கள் இன்றைக்கு மறைக்கிறார். எங்கள் தலைவரை போலவே வேடமெல்லாம் போட்டுக்கிறார். ராம்ப் வாக் எங்க தலைவர் போனா தம்பி சொன்னது மாதிரி 4000 கண்கள் வேண்டும் அதை பார்க்க. ஸ்டாலின் போகிறார், ராம்ப் வாக் அவரும் போகிறார், அசைக்கிறார். ஒரு வேளை எதிரில் அசைக்கிறார். அசைக்காமலே அசைக்கிற தலைவன் அண்ணன் ஸ்டாலின் தான். நான் சம்பத் கேட்கிறேன், உங்களுக்கு ஏன் இந்த வேலை? எங்கள் தலைவர் விக்கிரவாண்டியில் ராம்ப் வாக் போனார். அதற்கு பிறகு மதுரையில் போனார். அதற்கு பிறகு பூலவ் சொர்க்கம் கோலாலம்பூரில் மலேசியாவில் ஜனநாயகன் படத்தினுடைய அந்த வெளியீட்டு விழாவிலே உலகமே அண்ணாந்து பார்த்தது எங்கள் தலைவருடைய ராம்ப் வாக். அது மாதிரி நீங்க காப்பீடிக்கிறீங்களா? காண மயிலாட அது கண்டிருந்த வான்கோழி தானும் அதுபோல பாவித்து ஆடலாமா? நாஞ்சில் சம்பத் குண்டத்தூரில் கேட்கிறேன், யானை ஆட்டுகிறது என்று கழுதை ஆட்டலாமா? எதுக்கு இந்த வேலை? சர்க்கார் நடத்த சொன்னா சர்க்கார் நடத்தியா? 10 லட்சம் கோடி கடன் உன் அப்பன் வீட்டு பணமா?
5000 ரூபாய் எங்க மகளிருக்கு கொடுத்திருக்குதே, எங்கிருந்து எடுத்தா? இனி நிதியமைச்சருக்கு இந்த விவரம் தெரியுமா? நிதித்துறை செயலாளர் IAS பட்டதாரியாக இருந்தால் நாஞ்சில் சம்பத் குன்றத்தூரில் கேட்கிறேன், உங்களை அனுமதி பெற்றுத்தான் கொடுத்தீர்களா? இந்த கடனை அடைப்பதற்கு இந்த அரசாங்கத்திடம் ஏதாவது திட்டம் இருக்கிறதா? நீங்கள் தினசரி ஒரு ஆண்டுக்கு 800 கோடி ரூபாய் விளம்பரம், இன்றும் நேற்றும் தமிழ் இந்து, தினமணி, தந்தி, தினமலர், திரைச்செய்தி, இந்தியன் எக்ஸ்பிரஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, எல்லா பத்திரிகைகளிலும் இன்றைக்கு முதல் பக்கத்தில் விளம்பரம். ஆண்டுக்கு 800 கோடி. சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு டயாலிசிஸ் செய்ய வேண்டும் என்று கதறி அழுகிற என்னுடைய சொந்த தாயை ஒரு ஆட்டோவில் அழைத்து செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு செல்வதற்கு என்னிடத்தில் காசு இல்லை. என் பெருமைக்குரியவர்களே, பள்ளிக்கூடத்திற்கு செல்லுகிற குழந்தைக்கு பால் வாங்கி கொடுப்பதற்கு எங்களிடத்தில் காசு இல்லை. இடுவார் கரம் பார்த்து, இல்லை என்பார் முகம் பார்த்து. பகலில் சத்தால் பாடை வாங்க வழி இல்லை, இரவில் சத்தால் எண்ணெய் வாங்க வழி இல்லை என்று ஒரு ஏழையின் வீட்டில் ஒரு மரணம் நிகழுமானால் அடக்கம் செய்வதற்கு எங்களிடத்தில் காசு. இத்தனை ஏழைகள் வாழுகிற நாட்டில் மாட்சிமை தங்கிய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களே, விளம்பரத்திற்கு மட்டும் 800 கோடி ரூபாய் என்றால் உன் அப்பன் வீட்டு பணமா? உன் ஆத்தால் கொண்டு வந்த சீதனமா? நாட்டு மக்களின் வரிப்பணம். நான் கழுத்தில் போட்டிருக்கிற துண்டுக்கு, நான் அணிந்திருக்கிற சட்டைக்கு, நான் உடுக்கி இருக்கிற வேட்டிக்கு, நான் மாட்டி இருக்கிற செருப்புக்கு, நான் பூட்டி இருக்கிற வாட்சுக்கு நான் வரி கொடுக்கிறேன். அண்ணா அழகாக சொன்னார், முழுமையில் காணாதோர், முதுகெலும்பு முறைய பாடுபடுவோர், வாழ்வின் சுவை காணார், வலியோரின் பகடைக்காய்கள், ஓடப்பர் யாரெல்லாம் தருகின்ற வரிப்பணம் தான் கொட்டையாய், கொடிவரமாய், பாதையாய், பகிட்டுகளாய், அமல்நத்தும் அதிகாரிகளாய், அறிவு பெறமையும் கூடங்களாய் விளங்குகின்றன என்றார் அண்ணா. நான் தாவேக்கா தம்பிகளுக்கும் தாய்மார்களுக்கும் பேசவில்லை, கட்சி சாராத நடுநிலையாளர்கள் கேட்கிறேன். ஒரு அரசு 800 கோடி ரூபாய்க்கு இன்றைக்கு விளம்பரம் செய்கிறது. இந்த நாடு என்ன? இந்த ஆட்சி நீடித்தால் என்ன? ஸ்டாலினுக்கு பிறகு அவருடைய மகன் உதயநிதி, இப்பொழுது இந்த நிதி வழங்கும் பராசக்தி. எங்களுக்கு ஜனநாயகன் ஒரு படம் எடுத்தாருன்னா அதுக்கு போட்டியா பராசக்தியா? ஓடல் இல்ல, ஓடுமா? ஓடாது. சிவகார்த்திகேயன் இப்படி போய் மாட்டிட்டானே. சிவகார்த்திகேயன் சினிமா உலகத்தில் தனக்கு இருந்த செல்வாக்கை இன்றைக்கு இழந்திருக்கிறார். அந்த குடும்பத்தில் போய் சிக்குவியா? வடிவேலு அன்னைக்கு விஜயகாந்த் எதிர்த்து வடிவேல கூப்பிட்டு பேச வச்ச வடிவேலுக்கு படமே புக் ஆகுறது இல்ல. வடிவேல் வரிசையில் வந்துட்டானே சிவகார்த்திகேயன். எந்த குடும்பமும் சிரிச்சிட்டு இருக்கிறது அவர்களுக்கு பிடிக்காது. அப்படி ஒரு குடும்பம் அது. ஸ்டாலின் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உதயநிதி, அந்த கட்சியில் வேற ஆளே இல்லையா? ஆளே இல்லையா? எத்தனை பேர் தியாகம் செய்த கட்சி? உன்னை விட்டால் உன்னுடைய மகன் தானா? இது என்ன முறை? இது தகப்பன் எதை செய்யறானோ அது மாதிரி மகனும் செய்யறான். மேடையில் தகப்பன் மகன் 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்து ரகசியம் பேசுறான். புதின் இருக்கான ரஷ்ய அதிபர் புதினும் ட்ரம்பும் பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. என்னடா இது? அவன் சேப்பாக்கத்தில் சொட்டு மருந்து விடுறான் உதயநிதி, தகப்பன் குளத்தூர்ல சொட்டு மருந்து விடுறான். சொட்டு மருந்து விடும் பொழுதே சொட்டு மருந்து இவன் தான் கண்டுபிடிச்சது மாதிரி விடுறான். உங்களுக்கு வெக்கம் இல்லையாடா? ஏன்ட்ட இப்படி அருவருப்பா நடக்கிறீங்க? எத்தனை தியாகிகள் வாழ்ந்த நாடு. கோடிக்கால் பூதமடா என்று பாடி பிறவிய பூதப்பாண்டி ஜீவானந்தம் 18 ஆண்டுகள் தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்தார்.
தலைமறைவு வாழ்க்கை 18 ஆண்டு காலம் முடித்துவிட்டு வெளியே வருகிற பொழுது நேராக வீட்டுக்கு போகவில்லை, ஜனசக்தி அலுவலகத்திற்கு சென்றார். ஜீவா வந்துவிட்டார் என்ற செய்தி காட்டு தீவிர பரவி ஆயிரக்கணக்கான மக்கள் ஜீவாவை பார்க்க சென்ற பொழுது அங்கே 2 பெண்கள் நின்றார்கள். ஜீவா அந்த பெண்ணை ஒரு இடத்தில் கேட்டார், நீ இருக்கிறாய், உனக்கு என்ன வேண்டும் என்று. அப்பொழுது அவள் சொன்னாள், நான் ஒரு வழக்கறிஞரிடத்திலே குமஸ்தா வேலைக்கு மனு போட்டிருக்கிறேன், நீங்கள் ஒரு பரிந்துரை கடிதம் வந்தால் அந்த குமஸ்தா வேலை எனக்கு கிடைக்கும் என்று நம்பி வந்தேன் என்றார். உடனடியாக ஒரு பரிந்துரை கடிதம் எழுதி கொடுத்தார். இன்னொரு பெண் நின்றாள். அந்த பெண்ணிடத்தில் ஜீவா கேட்டார், உனக்கு என்ன வேண்டும், நீ ஏன் வந்தாய்? அவள் சொன்னாள், என் பெயர் குமுதா, என் பெயர் கண்ணன், என் அம்மாவின் பெயர் கண்ணம்மை, என் தாத்தாவின் பெயர் குலசேகரதாஸ். நான் உங்கள் மகள் என்று சொன்ன கண்கள் உடைந்து கண்ணீர் தாரை தாரையாக அழுதாளவள். அடக்குமுறைக்கு அஞ்சாத சிங்கம், கருப்பு சட்டங்களை ஏறி விதித்த எங்கள் ஜீவா பாச மகளை மகளென்று அறிமுகமாக முடியவில்லையா, மகளை கூட எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி அவளை கட்டி அணைத்து கதறி அழுது, மகளே நீதான் மகள் என்று நான் அடையாளம் தெரியாமல் போயிட்டேன், என்னை மன்னித்து விட மகளே, மறந்து விட மகளே, இது எனக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கை என்று நான் கருதவில்லை மகளே, நான் விரும்பி ஏற்றுக்கொண்ட வாழ்க்கை என்று மகளிடத்தில் அன்றைக்கு அழுது கொண்டு சொன்னார் ஜீவா. இப்படிப்பட்ட தலைவர்களும் வரலாறு இருக்கிற நாட்டில் ஒரே நிதி தானடா, உதயநிதி, இன்பநிதி, அறிவு நிதி, தயாநிதி, கலாநிதி. மதுரையில் ஒரு அவன் பேரு மதுரையில் அழகிரி பையன் அருள் நிதி. ஒரே நிதி தானா? எத்தனை கோடி கொள்ளையடிச்சு வச்சிருக்கீங்க? என்ன அக்கவுண்ட்ல பணம் கிடக்கு, ஒருத்தர் பணம் வாங்குறான். டிஆர் பாலு உங்க எம்பி, நீ இந்த தொகுதியை கவனிச்சிருக்கிறியா? தாம்பரத்தில் வந்து நேற்று இறங்கினேன், எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் எக்மோர் போக சவுத்தில் இருந்து வர ட்ரெயின் எல்லாம் 9வது பிளாட்ஃபார்ம்ல கொண்டு விட்டோம். நான் நடைமேடைக்கு வருவதற்கு நான் தளர்ந்து விட்டேன். நான் கேட்கிறேன், அதுக்கு ஏதாவது வசதி செய்திருக்கீங்களா? லிப்ட் உண்டா? தாம்பரம் ஸ்டேஷன்ல எஸ்கலேட்டர் உண்டா? இந்த சுமையை சுமந்து வருவதற்கு ஏதாவது உதவிக்காவது ஆள் உண்டா? தயாநிதிமான எம்பி ஆளை பார்த்த வெள்ளக்காரன மாதிரி இருப்போம். எக்மோர் ஸ்டேஷன்ல லிப்ட் உண்டா? இல்ல. எஸ்கலேட்டர் வேலை செய்யுமா? செய்யாது. நான் கேட்கிறேன், நீங்க ரயில்வே அமைச்சரை பார்க்க வேண்டாம், சவுத் சோன் ரீஜனல் ஆபீசரை போய் பார்த்து உடனடியாக நடவடிக்கை எடுங்கன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன குறைவு? உங்களுக்கு அந்த ஆற்றல் இல்லையா? ஆற்றல் இல்லைன்னா வயாகரா மாத்திரையாவது வாங்கி சாப்பிடுங்க. நீங்க எல்லாம் எம்பியா? நீங்க எல்லாம் எம்எல்ஏயா? எங்கள் தலைவன் ஆட்சிக்கு வருவான், அப்போது பாருங்கள் தமிழகம் பொன்னாக நின்று. எங்கள் தலைவன் ஆட்சிக்கு வருவான், அப்போது பாருங்கள் தமிழகம் பூவாக மலரும். எங்கள் தலைவர் ஆட்சிக்கு வருவார், அப்போது பாருங்கள் தமிழகம் புதிய கவியாக சிறக்கும். நேரமில்லை, ஒன்றை சொல்லுகிறேன், எங்கள் தலைவர் முதலமைச்சரானால் நீங்கள் தத்தளித்தால் அவர் உங்களுக்கு படகாவார். எங்கள் தலைவர் முதலமைச்சரானால் நீங்கள் தடுமாறினால் அவர் ஊண்டுகோலாவார். எங்கள் தலைவர் முதலமைச்சராக்கினால் உங்கள் இரும்பை பொன்னாக்குகிற மந்திரக்கோலாவார். எங்கள் தலைவர் முதலமைச்சரானால் நீங்கள் சிந்திப்பதற்கு வானத்திடமிருந்து இதயத்தை வாங்கி தருவார். எங்கள் தலைவர் முதலமைச்சரானால் நீங்கள் பார்ப்பதற்கு சூரியனிடத்திலிருந்து ஒளியை தருகிறேன். எங்கள் தலைவர் முதலமைச்சரானால் நீங்கள் பறப்பதற்கு திராவிடமிருந்து இறக்கை வாங்கி தருவார். எங்கள் தலைவர் முதலமைச்சரானால் உங்கள் கனவுகளுக்கு சிறகுகள் தயாரித்து தருவார். தாவேக்கு ஆட்சி
இன்னும் 2 மாதத்தில் அமையப் போகிறது. அதற்கு உங்கள் வாக்குகளை நான் மேடைக்கு வருகிறது. பறை ஓசை, கானப்பறவையின் ஓசை, குக்ரு கூன்று கூவுகின்ற குயிலின் ஓசை, போர்க்களத்தில் பீரங்கியின் ஓசை, துப்பாக்கியின் ஓசை, பெய்யென பெய்யும் மழையின் ஓசை, பாடும் பறவையின் ஓசை, ஓடும் மேகங்களின் ஓசை, தாயின் தாலாட்டு ஓசை, தயிர் கடையும் மத்து ஓசை, தவில் நாதஸ்வரத்தின் ஓசை, ஆழக்கடல் அலைகடல் ஓசை, எல்லா ஓசையும் விட உன்னதமான ஓசை எங்கள் விசில் ஓசை. அந்த விசிலுக்கு நீங்கள் வாக்களியுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்.